ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுற ஒரு வாக்காளர் ஒருத்தர் வராரு. அவர் வந்தாருன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு வாக்குச்சாவடிக்கும் வாக்காளர் வந்த உடனே முதல்ல அவங்க போய் செக் பண்ண வேண்டியது அந்த பிஎல்ஓ வந்து அவங்களுக்கு ஒரு வாக்காளர் உதவி மையம் வந்து கண்டிப்பா போட்டிருப்போம். ஸோ அங்க வந்து பிஎல்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ வர வாக்காளர் வந்து பிஎல்ஓ கிட்ட கொடுத்து அவங்களோட ஓட் ஸ்லிப்பை கொடுத்து அவங்க செக் பண்ணிக்கணும் எங்க போகணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் வந்து பண்ணுவாங்க. ஃபோன் வந்து அலௌடு இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபோன் வச்சிருந்தாலுமே கூட இங்க வந்து நம்ம அவங்க மொபைல் ஃபோன் கொடுக்கறதுக்கான ஒரு டோக்கன் கொடுத்துருக்கோம். ஒரு டோக்கன் கொடுத்துட்டு அவங்களுடைய மொபைல் போனை வந்து இதுல வந்து வச்சுட்டு போயிடலாம். அவங்க ஓட்டு போட்டுட்டு திருப்பி வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். போலிங் ஸ்டேஷன். ஸோ இதுல முக்கியமான இது வந்து இங்க போலீஸ் செக்யூரிட்டி நம்ம ப்ராப்பரா இருப்பாங்க. பிரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த பூத் முழுக்க கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க. வாக்குப்பதிவு வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. பிரிசைடிங் ஆஃபீஸர் பார்த்துட்டு பிரிசைடிங் ஆஃபீஸர் தே வில் அலோவ் இன்சைட். போலிங் ஆஃபீஸர் 1. ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்க கையில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஸ்லிப்பும் வாக்காளர் அடையாள அட்டை இல்ல ஆதார் கார்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய ஆவணங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு ஆவணத்தை காமிச்சு அவங்களுடைய பேரை வந்து செக் பண்ணிப்பாங்க. அவரை செக் பண்ணிட்டு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரு ரெண்டாவது போலிங் ஆஃபீஸர் 2 PO2 தான் வந்து முக்கியமான வேலை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பேரு என்ன இதுங்கிறத அதுல பதிவு செஞ்சுப்பாங்க. ஸோ அது பேர் வந்து 17A ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல அவங்களுடைய எந்த வாக்காளர் வந்திருக்காங்க, அவங்க என்ன அடையாள அட்டை காமிச்சிருக்காங்க, அதோட சீரியல் நம்பர் அவங்க எழுதிட்டு அவங்க கிட்ட கையொப்பம் வாங்கிப்பாங்க. அவங்க ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு PO2 வந்து 3 வேலை பண்ணுவாங்க. ஒன்னு வந்து 17A 17A ரெஜிஸ்டர்ல பேர் எழுதிப்பாங்க, சீட்டு கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம இன்டெலிபிள் இங்க் மைய வந்து அவங்க வைப்பாங்க அவங்க கையில. இல்ல இடது கையில ஆள்காட்டி விரல்ல வைப்பாங்க. இந்த மை வச்சு ஒரு 10 செகண்ட் வந்து அவர் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அது காஞ்ச உடனே தென் PO3 கிட்ட போவாங்க. PO3 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆபீசர். ஸோ அவங்க தான் வந்து ஸ்லிப்பை வாங்கிட்டு ஓட்டு போடுவதற்கான அனுமதியை வந்து அவர் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அவங்க கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கக்கூடிய பட்டனை வந்து அவங்க அழுத்தின உடனே இந்த வாக்காளர் அவங்களுக்கான ஒதுக்கப்பட்ட மறைமுகமான அறையில போயிட்டு அவங்க ஓட்டு போட்ட உடனே சவுண்ட் வரும். ஸோ சவுண்ட் வந்த உடனே அவங்க ஓட்டு வந்து பதிவாயிருச்சு அப்படிங்கிறது விவி பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருக்கும். இது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிச்சாங்க அப்படிங்கறத இந்த வாக்காளர் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வசதி. செலுத்தும் இயந்திரத்துல பட்டனை அழுத்தியவுடன் ஓட்டு போல் ஆயிடும். பக்கத்தில் இருக்கக்கூடிய விவி பேட்ல ஒரு விவி பேட் ஸ்லிப் வந்து வரும். அது வந்து நமக்கு ஒரு 7 வினாடிகளுக்கு நம்ம யாரு சிம்பிளுக்கு ஓட்டு போட்டோமோ அந்த சிம்பிள் வந்து தெளிவா தெரியும் வகையில ஸ்கிரீன் இருக்கு. ஸோ அந்த தொடுதிரையில வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்கிரீன்ல அவங்க பார்த்துட்டு 7 வினாடிகளுக்கு அப்புறம் அந்த ஸ்லிப் வந்து கட்டாயி விழுந்துடும். ஸோ வாக்காளர் தாங்கள் யாருக்கு வாக்கு போட்டோமோ அதே சிம்பிள் தான் மோஸ்ட்லி இதுல வரும். 100% அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டியதில்லை. கண்டிப்பா அவங்க பார்த்துட்டு அவங்க வாக்கு வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிற இதை வந்து அவங்க உறுதி செஞ்சுக்கிட்டு வெளியில வந்துடலாம்.